வணக்கம் தோழர்களே. இன்னைக்கு நம்ம சேனல்ல சிக்கன் லெக் ஃப்ரை ரெஸ்டாரண்ட் ஸ்டைல்ல எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இதுக்கு ஒரு பாத்திரத்துல 1 டீஸ்பூன் மிளகாத்தூள் போட்டுக்கோங்க. இது கூடவே 1 டீஸ்பூன் மல்லித்தூளுங்க. மல்லித்தூள் போட்டதுக்கு அப்புறம் இது கூட சிக்கன் மசாலா 1 டீஸ்பூன் போட்டுக்கோங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா இது கூடவே கொஞ்சமா மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு இது கூடவே உப்பு சேர்த்துக்கோங்க. அரிசி மாவு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு இது கூட போட்டுக்கோங்க. இது கூடவே கார்ன்ஃப்ளவர் மாவும் ஒரு டீஸ்பூன் போட்டுக்கோங்க. தயிர் பார்த்தீங்கன்னா ஒரு டீஸ்பூன் அளவு போட்டுக்கோங்க. போட்டு இது கூடவே பார்த்தீங்கன்னா 1 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. ஒரு அரை எலுமிச்சம்பழத்தை அதோட சாறை இதுலேயே நல்லா புழிஞ்சிட்டுக்கோங்க. புழிஞ்சு இது எல்லாமே ஒரு கலவையாக கலந்து எடுத்துக்கோங்க. இது கூட பார்த்தோம்னா ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தண்ணி சேர்த்தா போதுங்க. தண்ணி அதிகமாக சேர்க்காதீங்க. சேர்த்திங்கன்னா மசாலா பிரிஞ்சிருங்க ஃப்ரை பண்ணி எடுக்கும்போது. இது எல்லாமே நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கலந்து விட்டதுக்கப்புறம் இதுக்கு வந்து நம்ம 3 லெக் பீஸ் வாங்கியிருக்கிறோம்ங்க சிக்கனு. இது மாதிரி கோடு போட்டு வாங்கிக்கோங்க. கடையில் அவங்களே அப்படி தான் கொடுப்பாங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பீஸாக எடுத்து இந்த மாதிரி மசாலா நல்லா படுற அளவுக்கு அப்ளை பண்ணுங்கள். ஒன்று ஒன்றா பொறுமையாக எடுத்து பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம ஃப்ரை பண்ணும்போது இந்த மசாலா அதில் ஊறி போய் டேஸ்ட் இன்னுமே உங்களுக்கு நல்லா இருக்குங்க. இப்போ பார்த்தீங்கன்னா எல்லா சிக்கன்லேயும் இந்த மாதிரி மசாலா தடவினதுக்கப்புறம் இது எல்லாத்தையும் வந்து இதே மாதிரி ஒன்றா நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கலந்து விட்டு இது பார்த்தீங்கன்னா ஒரு 15லேருந்து 30 நிமிஷம் வரைக்கும் நல்லா ஊற விடுங்க. அப்படி ஊற விட்டு ஃப்ரை பண்ணிங்கன்னா தான் நல்லா இருக்குங்க. நல்லா சாஃப்டாக குக் ஆகி வருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா எண்ணெய் நல்லா ஹீட் ஆகிடுச்சுங்க. ஹீட் ஆனதுக்கப்புறம் லோவிலேருந்து ஒரு மீடியம் ஃப்ளேம், குறைந்த தீயிலேருந்து நடுத்தர தீயில வச்சு இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு சைடாக கொஞ்சம் நேரம் ஃப்ரை பண்ணி எடுங்க. இது பார்த்தீங்கன்னா நமக்கு நம்ம ரோட் சைடில் கிடைக்கிற மாதிரியோ ரெஸ்டாரண்ட்டில் கிடைக்கிற மாதிரியோ நல்லா சாஃப்டாக ஜூஸியாக இருக்குங்க. இது பார்த்தீங்கன்னா சிக்கன் நல்லா வந்துருச்சுங்க. 2லேருந்து 3 நிமிஷம் இல்லைன்னா ஒரு 5 நிமிஷம் வரைக்கும் கூட ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா சிக்கன் வந்து சாப்பிட தயாராகிடுச்சுங்க. இதை வந்து நீங்கள் சூடாகவும் சாப்பிட்லாங்க, ஆறியும் சாப்பிட்லாங்க. சிக்கன் நல்லா இருக்குங்க. குழந்தைங்கள்லேருந்து பெரியவரைக்கும் எல்லாம் விரும்பி சாப்பிடுவாங்க. எப்படி இருக்குன்னு சாப்பிட்டு பார்த்து சொல்லுங்கள்.